குடிய எனக்கு குடியா? நீ கொஞ்சம் ஒல்லியா இருக்குனா தேவையில்லாம பேசாத. நாட்டை ஆளாதான் பேசத்தோ. என்ன இது யாருக்க கோடி பிடிச்சின்னு வருது? வா இந்த வீட்டாண்ட போலாம். இந்த வீட்டாண்டலாம் நான் வரல. ஏன்? கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்காத. அவங்க வீட்டை நான் வரல. என்கிட்ட நீ வேலை செய்யற, நான் சொல்றத நீ செஞ்சாகணும். வேலை செய்து போடுது. வணக்கம்மா, யாரு நீங்க? வணக்கங்க. வந்துட்டா நான் பிளாஸ்டிக் டப்பாவையா? என்னம்மா என்ன விஷயமா வந்துக்கிறீங்க? அதுவும் இவனை வேலைக்கு வச்சுக்கிறீங்க? ஏய் வந்துக்கிறாங்களா? அவங்க கிட்ட பேசு, என்கிட்ட தேவையில்லாம பேசாத. ஐயோ என்னையா கஸ்டமர் போய் இப்படி திட்டிட்டு இருக்க? உனக்கு அவன் கஸ்டமரு, எனக்கு அவன் கசமாலாம். கசமாலுமா? டேய் இது மாதிரிலாம் பேசின்னு கிடக்காத. யோ அப்படிதான் பேசுவேன். டப்பாவாயா? அதுக்கு அடுத்து விடுமா. என்ன விஷயம் வந்துக்கிறீங்க? நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, அதாம்மா எதுக்கு வந்துக்கிறீங்க? நாங்க காப்பி தூள் தயாரிச்சு வீடு வீடா வந்து விக்கிறோம். ஓ காப்பி தூள் விக்கிறீங்களா? சரி இவனை எப்படி வேலைக்கு சேர்த்தீங்க? இவன் என் பேச்சுக்கா வந்துங்கிறான். டேய் அத பேசுங்களா, அதுகிட்ட பேசான். ஏமா இந்த பையன் செம டேஞ்சர் ஆனவன். நீங்க எப்படி வேலைக்கு சேர்த்தீங்க? வேலை கேட்கும்போது பபியமா கேட்டான்ப்பா. இப்ப என்னன்னா திமிரா பேசிட்டு இருக்கான். ஏ சொல்லிட்டு முடிஞ்சியா? நீ குடுக்குற சம்பளத்துக்கு அதான் செய்ய முடியும். கொம்முன்னு கடை. இந்த மாதிரி தேவையில்லாம பேசினா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன். சரி சரி பேசல, நீ பேச சொல்ல. இதெல்லாம் வேலைக்கு செய்யறது நான் போய் சேரலையா? ஆக்சுவலி சார் எங்க காப்பி தூள்ல நிறம் திடம் சுவை எல்லாமே இருக்கு சார். அது நாங்க வாங்குற காப்பி தூள் குத்தமா இருக்குதா? சார் இருந்தாலும் வீடு தேடி நான் தானே சார் கொண்டு வந்திருக்கேன். அவங்கள கொண்டு வந்து தராங்க சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் ஒரு பாக்கெட் வாங்குவேன், அது தைரியம் வந்து குத்து கிடப்பா. சார் அதான் சார் ஒரு 20-30 பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. மாசத்துல நான் வந்து குத்துட்டு போறேன் சார். பிரச்சனை இல்ல, வாங்கி வச்சுக்கிறேன். ஆனா காசு வந்து மாசம் ஆனா தான் தருவேன். பரவாயில்லையா? அது எப்படி சார் ஒத்துக்க முடியும்? உனக்கு வேற வேலை கிடைக்கலையா? இவன் காசு கொடுக்க மாட்டான், டைம் வேஸ்ட் பண்ணுகிறா. டேய் என்ன என்கிட்ட காசு இல்லைன்னு பாக்குறியா? கட்டு கட்டா வச்சுக்கிற பாக்கெட்ல. கட்டு கட்ட கம்பளி பூச்சி தான்டா இருக்கும் அவன் பாக்கெட்ல. கஸ்டமர் அப்படி எல்லாம் பேசாதையா? திரும்பி சொல்றேன், அவன் உனக்கு தான் கஸ்டமரு. தத்திரம் பிடிச்சவனே கொடை கூட சரியா பிடிக்க தெரியலையே. டே மங்கலம், எனக்கு இந்த ஆள் வானாடி. ஏக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோக்கா. அட்ஜஸ்ட் பண்றது ஒருத்தன் கூட காப்பி தூள் வாங்க மாட்டேன்றான். ஓ இந்தாமா ஒரு சேல்ஸ்மேனா? பிளீஸ் சார், எங்க காப்பி தூள்ல திடம் சுவை எல்லாமே இருக்கு சார். ஏமா அதத்தான் இந்த அம்மாவும் சொல்றாங்க, நீ அததான் சொல்ற. அவ சின்ன பொண்ணு 4 இடம் போய் தெரிஞ்சு வித்துருவா. நான் இந்த மூக்கனை வச்சுக்கணும், என்ன பண்றது? கோயில் பஜாதுக்க அது அப்படி பேசிட்டு கேளாம். என்னத்த கேட்க சொல்ற? அது செம்ம பஜாரி. எப்படிதான் கம்பெனில சேர்த்தாங்கன்னு தெரியல. உன் வாயம் அப்படிதான் இருக்கும் போலிக்குதா. நான் எவ்வளவு கட்டினுக்கிறேன், எதுனா வியாபாரம் பண்ண. மூக்கு மேல குத்த உன் வியாபாரத்தை கவனி. மூக்கு மேல குத்துவியா? பாத்தாடி மங்களம் இந்த ஆளு பேசுறத. நீ கம்மியா பேசுற, பாவம் அந்த ஆளு. தேங்க்யூப்பா, உனக்கு ரசனா பாய் வாங்கி தரேன்பா. ரசனா பாக்கெட் வாங்கி தராராம். போடா கோர மூக்கா. ஏமா பாவம் அவரை பத்தி கிடைக்கிற. அவனை பத்தி தெரியாதுங்க உங்களுக்கு. அவன் மூக்க சொரன்றதுக்கு என் முதல்ல வந்து சொரன்றான். ஏக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுங்கக்கா. போடியம்மா, இந்த மாசம் நான் இந்த வேலையை விட்டு நின்றுவேன். நிறைய எனக்கு ஆஃபர் வந்துக்குது. கலெக்டர் வேலை ஆஃபர் வந்துக்குதா? மூஞ்ச படுறதுக்கா? ஸ்விமிங் பண்ண மூஞ்சியா? அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு தான் இருக்கீங்க. ஒன்னே காணுமே. தோர்காங்க மா, என்னம்மா இது? காப்பி தூள், கன்றாவி தூள் அப்படி சொல்லு. ஒண்ணுமே இல்ல, கசக்குது. சக்கரை போட்டு நான் இனிக்குமே. அட சக்கரை போட்டு கசக்குதுமா. என்ன தூள்மா கொடுத்துட்டு போனீங்க? மேனேஜர் அம்மா அங்க இருக்கிறாங்க, கேளு. சார் எங்க காப்பி தூள்ல திடம் மனம் சுவை எல்லாமே இருக்கு சார். கசப்பை தவிர ஒரு கன்றாவி இல்ல சார். இந்த காப்பி தூளை வாங்கினீங்க சார்? அதைத்தானமா கொடுத்துருக்கீங்க. தோப்பார் பாக்கெட் கூட. சாரி சார், நீங்க என்ன பண்றீங்க? அதை ஓரமா வச்சுட்டு இந்த பாக்கெட் வாங்கி சாப்பிடுங்க சார், நல்லா இருக்கும் சார். அப்ப அதுவும் நல்லா இல்லைன்னா வேற வாங்கிக்க சொல்ல போதா? ஆமாங்க சார். ஐயா சீட்டிங் கும்பலா இதுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்க கம்பெனி பெரிய கம்பெனி. மூக்காரிக்கு கொஞ்சம் சொல்லிட்டோமா, மூக்கிலே பஞ்சு கொடுப்பேன். கம்னீரியா? ஏய் கை வலிக்குதா? எவ்வளவு நேரம் பூச்சினுக்குதா? ஏய் கஸ்டமர் முன்னாடி ஏன் வாம் போலாம் சொல்லிட்டு இருக்காத, மேடம் சொல்லு. சரி மாடம், கை வலிக்குது மாடம். மேடம் இல்லையா மேடம். அது என்ன இல்லவோ, கை வலிக்குதா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, பேசிட்டு இருக்கல. ஏன் இந்த காப்பி தூளை கொடுத்துட்டு வேற காப்பி தூள் வாங்கன்றீங்க? அந்த காப்பி தூள் நல்லா இல்லைன்னா மறுபடியும் பணம் போட்டு நான் வாங்கணுமா? ஆமாங்க சார், உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை சார். நீங்க காசு கொடுத்து வாங்கினாதான் நாங்க நல்லா இருக்க முடியும் சார். அப்ப நாங்க அழிஞ்சு போயிடணும். அப்படி சொல்லாதீங்க சார், நீங்க கொடுக்க தான் வள்ளல் ஆவீங்க சார். இவ்வளவு நேரம் யாருக்கும் பதில் சொன்னதில்லை, உங்களுக்கு தான் நாங்க பதில் சொல்லிங்க. என்ன பண்ணலாம்? சுவிட்ச் பாக்ஸ்ல வை போய் மூக்க. அம்மா என் காசை கொடுங்க, இந்த காப்பி தூள் எனக்கு வேணாம். மேனேஜரை பார்ப்பா, என்கிட்ட வந்து கத்துற. நோ, இங்க பாரு நான் எப்படி சீட்டிங் பண்றாங்க. இது பார்த்தா காப்பி தூள் மாதிரியா இருக்குது. ஏமா நானும் பாத்து கிடக்குறேன். இந்த பக்கம் ஒண்ணு கத்துது, இந்த பக்கம் ஒண்ணு கத்துது. என்னமா எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்களா? சார் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணுங்க சார். திரும்ப எங்க காப்பி தூள் தான் வாங்குவீங்க சார். அதான் திரும்ப காசு கொடுத்து வாங்கணும். நல்லா இல்லன்னு. அப்படி இருந்தாலும் நீங்க வாங்குறீங்களா சார்? உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை சார். என்ன தேவையோ? எவ்வளோ பவுன் சம்பளம்? ஏய் எவ்வளவு சம்பளம் தான் உன்னடா?
அப்படியே திமிரு உடம்புலயே ஊறிக்குது பொழுது இருக்கு. ப்ளீஸ் சார், காப்பி தூள் வாங்கிக்கோங்க சார். மாப்பிள்ள இருக்கிறான் கொடை பூச்சுனுக்குறான் யாருக்கா வந்துட்டான் வாங்கி டாக்கி வாயன். மாப்பிள்ள என்னடா எதுக்கு கொடை பூச்சுனுக்குறான்? தம்பி என்ன எதுக்குன்ற மேடம்? மேடமா? டேய் என்னடா இதெல்லாம்? நான் வேலைக்கு சென்ட்டேன், இவங்க தான் என்னோட மேனேஜர். டேய் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியாடா? நேத்த சொல்றதா? அதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, கிளம்பு. பாத்தியா வேலைக்கு அமிச்சான், அதான் சொல்றது இது மாதிரி ததிர் முச்சலாம் நம்பாதுன்றது. கொடையில குதிட்டு போடுவேன் ததிர் முடிச்சாங்கன்னா. டேய் மாப்பிள்ள நம்ம சபதத்துக்கு ஞாபகம் இல்லையாடா? நான் சாப்பிடாது தாங்க வெங்காயம் சாப்பிதான், அதெல்லாம் வேலைக்கு ஆகுது மாப்பிள்ள. நீ வேலையை பார்த்து நான் என் வேலையை பாக்குறேன். சரி மாப்பிள்ள அதெல்லாம் போட்டோம், என்னைய வேலைக்கு சேர்த்துக்கோ. வேலைலாம் கிடையாது. தம்பி நீங்க வேலைக்கு வருவீங்களா? சொன்னா வருவேனே. யோ கொடைய கொடு தம்பி, இந்தாப்பா. என் கிட்ட குடுக்குறாங்க. வாங்கடா. இனிமே நீ தான் என்னுடைய அசிஸ்டன்ட். அப்ப நானே நீ அந்த அக்காவுக்கு போ. எப்போன்னு கொஞ்சம் முடிஞ்சியா அந்த கை கூட என்ன மாட்டி ஊதியா? இப்படி எல்லாம் பேசி என்ன உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன். பெரிய மனங்காட்டி வேலை, நான் ஊருக்குள்ள போய் சீட்டிங் சொல்லிடுவேன். நீ வாப்பா, இந்த ஆளை தூக்கிட்டு நான் உன்னை சேர்த்துக்கிறேன் வா. சேர்ந்துக்கிறாங்க. மாப்பிள்ள போடா. டேய் கோத்த கலப்பாத. ஓய் நான் வேலைக்கு வேணாவா? நீ வானா, நான் ஊர்ல எவ்வளவு பேர் எவ்வளவு சொல்லுமில்ல, என்ன வானான்ற? யோ என்ன பிரச்சனை பண்றியா? போலீஸ்ல சொல்லிடுவேன். என்னன்னு சொல்லுவேன்? ஒரு வயசு பொண்ணை கைய புடிச்சு வலிக்கிறான்னு சொல்லுவேன். உலகம் தாங்கம்மா ஒரு கழிச்சு பத்துக்குவான். நான் பேசுறது வராதா? இந்த கொடை புடி. ஏய் அடிச்சு மாலை கட்டி போடுறான். இவன் அதுக்கு மேல காமெடி பண்றானே. நான்சென்ஸ் இடியட் சுவீட். போடி வேலை 1000 வேலை எனக்கு இருக்குது. மாப்பிள்ள போ, அந்த ஆள வேலை விட்டு போயிட்டு வரு. இனி உன் இஷ்டம் போல இருக்கலாம். என் இஷ்டம் போல இருந்தா தான் வந்து குட்டி சேட ஆகிடாடா. எனக்கு வேலை ஒண்ணு வேணாம், போடா. இங்க பாருப்பா, இந்த வேலையை விட்டீங்கன்னா சோத்துக்கு நீ சிங்க அடிக்கணும். நான் சோத்துக்கு சிங்க வச்சுக்கிறேன், அந்த காலம் உனக்கு தேவல. டேய் மாப்பிள்ள எப்பா இந்த கொடை புடி. டேய் வேலைடா. நீ பாத்துக்கோ. டேய் மாப்பிள்ள என்னடா என்ன மாப்பிள்ள கோச்சிக்கினியா? பின்ன கோச்சிக்காம பேசாம நீ எனக்கு அசிஸ்டன்ட் ஆயிடுறியா? அப்ப என் காப்பி தூள் கதை தினமும் உனக்கு பிரியா தரேன். அப்ப பிரச்சனை இல்ல, வா போலாம். எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க எனக்கு அசிஸ்டண்டா இருக்கீங்களா? இருந்துட்டா போச்சு. வாய நினைத்தால் வாயலாம், காப்பி தூள் வித்து வாயலாம். இந்த வெயில்ல கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறோம், எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? பெரிய விஷயம் தான். வா இந்த பெரிய அடுப்பு ஊதிங்கிறாரு, அவர் கொடுக்கலாம். வா வா. பாரு மாப்பிள்ள அடுப்ப பார்த்து ஊதிங்கிறாரு. என்பா பெரியவிடா எவ்வளவு நெக்லா பேசுறான் பாரு மாப்பிள்ள. டேய் நம்ம உதவி பண்ண வந்துக்கிறோம்டா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. யாரா நீங்க? உண்டான தூக்கி போலாந்தீங்களா? நடவா குண்டா தின்னு போறேன்றான். ஏம்பா பெருசா குண்டான திட்டின்னு போலாம் வரல. கை கால ஒட்டியா போங்க. கோல்ட் பச்சா இவனுக்குலாம் கோல்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணுமா? டேய் மாப்பிள்ள நம்ம நல்லது செய்ய வந்துக்கிறோம்டா. இவனுக்குலாம் நல்லது செஞ்சா நம்ம கை கால் தான் சூரிங் போடும் போலுது. சரி விடு பாத்துக்கலாம். கூல் ட்ரிங்க்ஸ் தரேன்னு சொல்லு. டே நாடாரியா கம்யூனிட்டியா ஸ்விமிங் பண்ண வாயா? யார பத்தி என்னன்னு கேக்குற? நட மாப்பிள்ள எழுறான். நீ ஏன்டா இது மாதிரி எல்லாம் கேக்குற? ஒண்ணு இல்ல, உதவி பண்ணதான் வந்தோம். உதவி பண்ண மாதிரி பண்ணி குண்டான தூக்கி போலாம் வந்தீங்களா? மாப்பிள்ள குண்டல்லே தான் மாப்பிள்ள குறியாக்குறான். பெருசா குண்டானா இல்ல, டா கூல் ட்ரிங்க்ஸ் வைக்க மேல குத்து குண்டான தூக்கி போலான்னு பாத்தியா? மாப்பிள்ள திருப்பி குண்டா பத்தா மாப்பிள்ள பேசுறான். யோ பெருசா இதுல விஷமே இல்ல ஒண்ணே இல்ல, வெயில்ல கஷ்டப்படுறீங்களான்னு குடுக்குறோம். அப்படியா? போய் என்ன சொல்லலையா? கோயில சொல்லடா, முக்கா வாங்கிக்கடா. படன்னு சொல்றான். மாப்பிள்ள உதவி பண்ண வந்துக்கிறோம்டா. அட நாடாயமா ஆனா உன உதவி பண்ணானே. சரி வாங்கிக்கோங்க சார். ஏ குடு. மாப்பிள்ள நான் நிக்கிறேன், போட்டா தெரியா? நின்னு தொலை. பக்கத்துல வர குண்டா தூக்கி போலாம் வரியா? குண்டாலாம் எனக்கு வேணாங்க, போட்டா எடுக்க வந்துக்கிறேன். போட்டாச்சு பணம் சம்பாதிக்க போறியா? ஆமா இவர் போட்டோ போட்டா அப்படியே பணம் கொட்டான். டே நீட்டு முக்கா நில்றா. மாப்பிள்ள இட்டாகுது ஒண்ணுமே தெரியலையா? கேமரா ஆன் பண்றா நீ வேற. அது நீ சொல்லவே இல்லையா? இது செய்யல. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இவன் கையை விரிச்சு காமிக்கிறான். எதனா எடுத்து தொலை. மாப்பிள்ள எடுத்துட்டேன். என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களுக்கு கூட நேத்தா போலீஸ் கூட பொண்டாட்டி பிள்ளைங்க. ஆமா உன் பொண்டாட்டி புள்ளிங்க மாமா மச்சான் எல்லாருக்கும் கொடுக்குறான். குடுப்பா டக்குன்னு. நீ குடு, நான் போயிட்டு உங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன். உண்மையா சொல்ல? உன் நீட்டு மூக்கு மேல சத்தியமா கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். டக்குன்னு வாங்க. மாப்பிள்ள டக்குன்னு வா மாப்பிள்ள, இந்த ஊசி மூக்கு கிட்ட நின்னு பேசினே கடுப்பான். வா மாப்பிள்ள. ஏய் குண்டான தூக்கி போதெல்லாம் வந்தீங்க. திருப்பி குண்டான பத்தி பேசுறான் மாப்பிள்ள. நீ வாடா. எங்க போகுதுங்க? டேய் எங்கடா போறீங்க? மாப்பிள்ள ஒப்பந்தா. என்னப்பா என்னடா இது கவர்ல இனிமே எத்து மாதிரியா?
எது எடுத்துன்னு போனா நாக்குதா உன் வேலையை பார்த்துட்டு போயாண்டா. ஐயா அது வாய பாடுறா டேய்ஸா வாய வச்சுக்கணும் என்ன நான் பேசுறேன் டேய் சொல்றா என்னடா அது எப்போ வெயில்ல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ண போறோம்ப்பா. என்னப்பா இதெல்லாம் கேட்டு கிடப்பேன் நீ? உதவியா அதுவும் நீங்களா என்ன உதவி பண்றீங்க இங்க பார், வெயில்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி போய் எடுத்துன்னு போய் கொடுக்க போறோம். புரிஞ்சு போச்சுனா உங்க திட்டம் அந்த கூலிங்ஸ் எதனா கலந்துட்டு இருப்பீங்க மயக்க மாட்டி பிறகு எல்லாத்தையும் சுத்தி வந்துருவீங்க எப்போ என்னப்பா பேசுறா? உங்க அப்பனாட்டு புத்தியா அப்படித்தான்டா, அவன் அப்படிதான் பேசுவான். டேய் 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 உங்களை பத்தி எனக்கு தெரியாதாடா மாப்பிள இவங்கிட்ட நேரத்துக்கு நம்ம நின்னு டைம் வேஸ்ட் பண்ணினா வா மாப்பிள நம்ம போலாம். டேய் டேய் நில்லுங்கடா எனக்கு ஒரு கூலிங்ஸ் கொடுத்துட்டு போங்கடா நீனா வெயில நின்று வேறு சேர்ந்து கஷ்டப்பட்டா போடா உனக்கு எல்லாம் கொடுக்க முடியாதா? ஐயோ என்ன இவ்வளவு வெயில் அடிக்குதே. குப்பா ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் ஒன்று கொடுப்பா. ஜில்லுன்னு ஐஸ் வாட்டரா என்னடா ஆயிரமோ கடை வச்சுக்கிற மாதிரி ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் ஒன்று கூட்டுன்றா அவர் தெரியாம சொல்லிட்டாரு ஜில்லுன்னு கூட ஐஸ் வாத்துறா. மாப்பிள்ள இவங்களுக்கு கொடுக்கலாமா? இந்த பர்தேசிங்க மத்தையில உட்காந்து வரோம் இது என்னத்துக்கா? என்ன அது கண்ணு இங்கே பார்த்து கரெக்டா வரம்போது எலி மருந்து. பொய்யே கூல்ட்ரிங்க்ஸ் தானே இது. மாப்பிள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா மாப்பிள்ள இந்த ஆளா? தெரியாதா பிஞ்சு கண்ணனா சேவா. டேய் பிஞ்சுக்கண்ணா வெயில கஷ்டப்படுறவங்களா கொடுக்குறாங்களா வாங்கிக்கோ கொடுங்கப்பா, நானும் வெயில கஷ்டப்பட்டு தான் வந்துக்கிறேன். யோ வெயில வேலை எதனா செஞ்சுதான் கொடுப்பாங்க, உனக்கு அப்படியே கொடுப்பான். இவ்வளவு தூரம் வெயில கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன், வேணும்னே உன்னை கேளு. ஆமா செம்ம வெயிலு. கரமுச்சுங்க இப்படியே பேசி பண்ண போலிக்குதா மாத்தி மாத்தியா? சரி மாப்பிள்ள குத்தலாம் மாப்பிள்ள. குத்து தொலை. இந்தானா இந்தாடா. இந்த ஜூஸ் எனக்கு பிடிக்காது, வேற குடிக்கிறியா? யோசில குத்தா மாட்டா ஒருத்தன் பல்லு பூச்சி பார்த்தானா அந்த கதையாகுது புடிங்கடா மாப்பிள. நான் கொடுக்க மாட்டேன். சரி மாப்பிள்ள வா நம்ம போலாம். டேய் டேய், டேய் அவனுங்களுக்கு குத்தி எனக்கு குத்துட்டு போடா அத குடிக்க முடியாது போயா. போர்களுக்கு குடுக்காம போதுங்க பாரு ஆமா எப்படி பிடிக்குது? கூட நான் பிரிக்கிறேன் இது வந்து இப்படி பிச்சுனாமா பிச்சு கவரை பிச்சுட்டு இப்படியே குத்திய அப்படியே குச்சிடணும் ஈஸியா தான் இருக்குது, கொடு. இரு சரியா வரல கரெக்டா சரி பண்ணி தரேன் சரியா வந்துச்சா? இன்னும் சரியா வரலடா இரு என்ன இப்ப சரியா வந்து இல்லையா? இருடா லாஸ்ட் ஏதோ மாட்டிட்டு போகுது இப்போ சரியாயிடுச்சு காலி ஆகுது. தெரியலப்பா நான் சரி பண்ண காலி ஆட்டிட்டு போகுதா நீ ஏன்னா குத்தா சரி பண்ணி கொடுப்பான்னு கொடுத்த, காலி ஆயிடுச்சுக்குதா. அது ப்ராப்ளம் பண்ணுதா செல்லு போட்டு சரி ஆயிடும் டேய் நான் கூட சரி பண்ணி தரேன் அது சரி பண்ண தெரியா நீ கிளம்பு. நல்லதுக்கு சொன்னா இப்படி பேசுறா நீ தான் சொல்லி பிஞ்சுக்கானா கொடுப்பா, சரி பண்ணி கொடுப்பாங்க. அது நான் சரி பண்ணிக்கிறேன் நீ வேலையை பாரு. வருதா? நல்லா வருது. அப்ப என்னடா சீட்டிங் பண்ணிட்டுக்கிறானுங்க, அவங்களை உண்டுலன்னு பண்ணிடுறேன். போ உண்டு தான் பண்ணு டேய் குரா போய வேற ஜிம்ல சேர்த்து விடுறேன், வயிற்று குறைய அதிகமா சாப்பிடாத. சரிங்க. டேய் உங்களுக்கு தான் குடுக்கலாம்டா பாவம். மாப்பிள்ள யார் பண்ணீங்க? என்ன வழி மாறிக்கிறீங்க? வழி நாங்க மாறிக்கிறோமா இல்ல இந்த அம்மா மாத்தினுக்குறாங்களா? ரெண்டு பேரும் ஒரே மாத்திக்கிறீங்க, ரெண்டு பேரும் மறைச்சு தான் இருக்கிறீங்க. சும்மா ஜோக்கே, ஏன் அப்படி மாறிக்கிறேன்? கண்டவனால என்ன நீ கலாய்க்கிற என்ன நீ? பாரு மாப்பிள என்ன கண்டு வந்துச்சா? டெஃபினெட்லி. சரி சரி சும்மா வெள்ளண்ணா கோச்சிக்காதா. யார் பண்ணீங்க? ஏன்பா வெளியில நடந்து போறீங்களே ஜூஸ் குடுக்கலான்னு பார்த்தாக்கா இப்படி மாத்தி மாத்தி கலாய்க்கிறீங்களே நாயம்மா. ஜூஸ் குடுக்கலான்னு வந்தீங்களா? ஐ ஜூஸ். ஏய் உனக்கு இல்ல கம்னரு. இந்தாங்க வெயில ரொம்ப நடந்து போறீங்க உங்களுக்கு ஜூஸ். தேங்க்ஸ்ப்பா, உங்களை மாதிரி நல்லவங்க இருந்தனால தான் நாட்டுல மழை பெய்யுது. அதெல்லாம் இருக்கட்டுங்க மாப்பிள்ள போட்டோ எடு. இதாமா நீ ஸ்கிரீன்ல தெரியல கொஞ்சம் கிட்ட வா. இப்போ நீ ஸ்கிரீன்ல வரல. மாப்பிள்ள நல்லா ஜூம் க்ளோஸ் பண்ணு மாப்பிள்ள. டேய் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த அம்மா ஸ்கிரீன்ல வர மாட்டே. முன்னாடி வந்து நில்லுமா. இந்த அம்மா மூஞ்சி மட்டும் தான் தெரியுது, நீங்க தெரியல என்ன பண்ணலாம்? டேய் மாப்பிள்ள தொண்ணு பேசினு கிடக்காதடா. ஏக்கா நீ அப்படி நவருக்கா இப்ப ஏறா எங்களை மட்டும். அப்ப நான் இல்லையா? எவ்வளவு தான் ஜூம் குறைச்சால ஸ்கிரீனோட பெருசா இருக்கீங்களாமே. ஆனா வேற நியாயமே இல்ல, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க மாட்டீங்க, ஒரு போட்டோவே எடுக்க மாட்டீங்க. அதுக்கு நாங்க என்னக்கா பண்ணுவோம்? உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க வேணான்றாரு, ஸ்கிரீன்ல போட்டா தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் நான் இது பண்ணி எடுத்தேன், இப்ப நான் தானே சொல்றேன். எடுப்பானியா? ஏய் கம்முன்னு இரு. அப்ப நான் ஜிம்முக்கு எல்லாம் போக மாட்டேன், நீ சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டேன். இங்க பாரு நான் வாங்கி தரேன் கொஞ்சோண்டு ஜூஸ். கொஞ்சோண்டு ஜூஸ் எங்க பார்த்தோம், எனக்கு ஒரு 5-6 வாங்கி தரியா? ஏமா 5-6 அண்டல் வாங்கி தர சொல்றேன். சின்ன அண்டல் வேணா, பெரிய அண்டல் தான் ஓகே. ஐயோ உனக்கு பெரிய அண்டல் வாங்கி கொடுத்து நாங்க எங்க போச்சா? அட கொம்னிருமா கடகடன்னு எடுடா, அடிக்கிற வெயில்ல ஒண்ணுமே முடியல. நீ கொம்னு இல்ல நான் எடுக்கிறேன். சீட்டிங் அந்த கூல்ட்ரிங்ஸே வரல. நோ என்னடா உன் கதை? இதுல பேட்டரி இல்லாம ஜூஸே வரல. பேட்டரியில ஜூஸ் வரலையா? நான் சொல்றேன்
கவரை பிரிச்சானா பழுப்பு சொன்னானா ஜூஸே வரல. என்னப்பா கவர் பிடிச்சிட்டு பழுப்பு சொன்னா ஜூஸ் வராதா? அட கம்னிரியா அந்த ஆளு மொத்தத்தையும் குடிச்சிட்டுக்கிறான். நான் குடிக்கல, என் தலைமையில சத்தியமா. யோ அதை யாரு பிரிச்சாங்களோ அவங்க தான் குடிச்சிருப்பாங்க போயா. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? நானு மான நஷ்டீடு வழக்கு போட போற 5 கோடி கேட்டு. என்ன மாப்பிளா பாவன் ஜூஸ் குடுத்தாக்கா நஷ்டீடு கேட்க போறான்றான். எங்களுக்கு அதே மாதிரி ஜூஸ் கொடுப்பா. நேத்துக்கா நாங்களும் 5 கோடி ரூபாய் நஷ்டம் ஈடு கேட்போம்லாம். குட்ரா போடா. என்னப்பா புடிங்கண்ணா? ஐ உனக்கு இல்லையா? போ உங்க மாமியார் வீட்டுக்கு போய் நீ அங்க போய் நஷ்டீடு வழக்கு போடு. அப்ப ஜூஸ் ஜூஸ் இல்லடா லூசியா போடா. ச்சே டைம் வேஸ்டா போச்சே. ஏய் வா உங்க வீட்ல போயிட்டு நஷ்டீடு கேட்கலாம். நான் வர மாட்டேன். நில்ல பா நல்லது செய்யக்கூடாதா மாப்பிள்ள ஜூஸ் குடு. என்னடா நீ சொல்றத கரெக்ட் தான்டா. நம்மள இந்த ஜூஸ் குடிச்சிட்டு போலாம் வா. இங்க பாருப்பா அதிகமான ரேட்லாம் சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது பாத்துக்க. நீ ஒண்ணு அதிகமா ரேட்டு கேட்டவனு கொடுக்க போற. வா வா. உங்க அண்ணன் தம்பி எல்லாம் இங்கதான் இருக்கானுங்க போல. ஆமா அந்த மூதைகள்லாம் இங்க தாக்குறானுங்க. ஜோபர் இந்த மரம் தான். காயெல்லாம் சிறுசா இருக்கிற மாதிரி இருக்குதா? கீழே பார்த்தா சின்னதா இருக்கான். மேல பாரியா? ஓ மேல இருக்குதா? இது ஆளை வச்சு அறக்கிறதுக்கே நான் 4 ஆள் கூலி தரணுமே. இந்த கதையில விட்டுன்னு இருக்காது. அவனுக்கு வந்து போறானுங்க. கடகடன்னு ரேட்டு பேச. ஏம்பா எதனா பிரச்சனை பண்ணுவானுங்களா உங்க அண்ணன் தம்பிங்க? பணத்தையுமே விளையாடுவானுங்க. ஆனா என்கிட்ட ஒண்ணும் விளையாட முடியாது. யார கூட்டின்னு வந்துக்கிறான் இவன்? ஏய் யாரா அது? யாரா கூட்டின்னு வந்துக்கிறா? வந்துட்டானா? ஏய் உங்க தம்பி வந்துக்கிறான்பா. என்னண்ணா சோமாண்ணா என்ன திடீர்னு வந்துக்கிறா? அது ஒண்ணும் இல்லப்பா உங்க அண்ணன் தான் சொன்னா அப்படியே பலாப்பழம் அறுத்துக்கன்ட்டு அதான் வந்தேன். அவன் சொன்னாக்கா நீ வந்துருவியா? டேய் என்னடா கொழுப்பா? இல்ல பைத்தம் பருப்பு கேக்குற மாதிரி கேள்வி. டேய் பைத்த வித்து தானே அவனா? அது எல்லார்கிட்ட பேசி வைக்கணும். நீயா தனியா ஆளை கூப்பிட்டு வந்தாக்கா? தம்பி இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. உங்க அண்ணன் தம்பி எல்லாரையும் கூப்பிடு ஸ்ட்ரைட்டா பேசிடுவான். என்ன ரேட்டு போதும் நான் ஓப்பனா சொல்லிடுறேன். யோ நான் தானே உனக்கு கூட்டினு வந்தேன். என்கிட்ட சொல்லியா ரேட்ட? அவங்க நான் பிள்ளைகா பையன். டேய் யாரடா பிள்ளைகா பையன்றா? அப்படியே ஒண்ணு விட்டோன்னா போய் கவா காலையில போய் மாட்டிப்ப. யோ அவன் காண்டி பிசியா நீ சொல்லியா? யோ நீ சொல்லுன்ற அவன் ஒண்ணு விட்டா கவா கல்ல போய் மாட்டி பண்றான். என்னடா பண்ணிக்கிறீங்க வெளியே? வந்துட்டான் பேரு எங்க அப்பா பொக்கவாயா. எப்போ இவன் பண்ற பிளான பாத்தியா? பழப்பாயத்தை விக்கிறதுக்கு பிளான் பண்றான். ஏய் யாரை கேட்டு விற்கிறது பிளான் பண்ற? யாரை கேட்கணும்? வள்ளிச்சு பைத்திச்சு விற்க வேண்டியது தானே. டேய் இது அர்த்தம் என்ன பிரச்சனை அவனுக்கு தெரியல. எப்பா என்னப்பா ஏதோ பிரச்சனைன்றாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. அவனுக்கு சும்மா பூச்சாண்டி காட்டுறானுங்க. நீ யாரையா நான் பாத்துக்கிறேன். எங்க குமாரு எங்கடாக்குற? நானா டேய் பழப்பா இருக்கிறது ஆள் கொண்டு வந்துக்கிறான்டா. நான் திமிரு தெனாட்டில இருந்தா பழப்பழம் இருக்கிறது ஆள் கொண்டு வந்து இருப்பான். டேய் என்னப்பா லைன் கட்டி வந்துக்கிறானுங்க? இவன் ஒரு காண்டி பீஸ். என்னப்பா அப்படி வச்சுட்டா? அளவுடு நீ மத்தல யாரு? தம்பி போலீஸுக்கு போன் பண்றா. ஜம்மி பீஸ் போகுது. ஆமா இவரு பெரிய அப்படியே சாரு பீஸ். இருடா நான் போலீஸ் போன் பண்ணி வர வைக்கிறேன். ஹலோ சார் இங்க பெரிய பிரச்சனை பலாப்பாய பிரச்சனை. யோ என்னயா போலீஸ் கேலிஸ்ன்றான்? அவன் சொன்னா கீழே கேச. வாங்க வாங்க உங்களே நக்கலா பேசுறான். எங்க அண்ணன் தான். சரி நான் வீட்டு லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன். ஏப்பா இது எதோ சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். யோ அரியா நான் தாக்கிறல்ல. அவன் இருப்பானா சோமாண்ணா நீ இருக்க மாட்ட. போலீஸ் வந்து நிக்கிறாங்க. ஏப்பா என் பேரை சொன்னியா போலீஸ் கிட்ட? உன் பேரை சொன்ன உடனே அசிங்கமா திட்டுறாரு. என்ன பண்ண? நான் நல்லதான்ப்பா பண்ணேன். நான் என்ன கட்டது பண்ணிட்டு போறேன்? வந்து பேசிக்கிறேன்ட்டாரு. வந்துருவாரு. அவனுக்கு பிரச்சனை கேட்காத. போ பாப்பா சைஸ் பாரு. ஓ இங்கதான் பிரச்சனை படுது. ஆமா சார் உண்டு பண்ணுங்க சார். லட்டியை தொலைச்சிட்டு மாப்பு கும்பிட்டு இருந்தது ரொம்ப தகுதியா. அது ஒண்ணும் சார் என் பொண்ணு டச் வந்துச்சு சார். வாங்க சார் போலாம். வாங்க சார் இவன் தான் சார் எங்க அண்ணன். இவன் அச்சடியில பாருங்க சார் ஒரு நிலைமை. சார் என் தம்பி சார் ஹர்ஷா சார் என்ன. ஓ நீ என்ன பண்ண உன்ன அவன் அடிச்சான்? ஓ சும்மா மாப்புக்கு மாட்டினு கதையா? சார் மரத்துல என்ன கேட்காம பழம் அர்த்தம் சார். அதான் சார் பிரச்சனை. ஓஹோ அதான் பிரச்சனை. ஏய் வணங்க. சார் வணக்கம். வணக்கம்பா நல்லா இருக்கியா? சார் என்ன சிரிச்சுட்டு பேசுறீங்க? அவன் சிச்சுன்னு கேக்குறான் அது சிச்சுன்னு பேசுறான். இது என்ன தப்பு இருக்கு? சார் நாங்க அண்ணன் தம்பி 4 பேர் சார். பழப்ப எவனோ வந்து அர்ப்பன் பார்த்தாக்கா எவனும் அறக்க மாட்டான். சார் பலாப்பாய் அறுத்தாலும் பிரச்சனை வருது சார். எங்களுக்குள்ள சண்டை வருது சார். அதனாலதான் சார் அறக்கல. பாருங்க அறக்காம விட்டு அந்த மரத்துல பைத்தி கொட்டிச்சு. சார் பைத்து கொட்டினாலும் பிரச்சனை இல்லைல்ல. அதனாலதான் சார் விட்டோம். யோ பழுத்து கொட்டது அவனாதான் எது மாட்டோம். உங்களுக்கு தான் இதுல காண்டி இல்ல சார். துட்டு அவன் தானே இது? அவன் தானே இது? நான் அவன்தான் இல்ல சார். அல்பா. அல்பாவா? என்னயா அது அல்பா? எங்க அப்பா ரொம்ப அல்பத்தனமா எல்லாருக்கிட்டையும் புடிங்கி தூணுவாரு. அதனாலதான் இவரு பேர் அல்பன்னு வச்சுட்டாங்க. அதே தான்ப்பா பண்ண இந்த ஆள் எனக்கும். ஒரு நாள் டீ கல்ல பஜ்ஜி சாப்பிட்டா அதை தூக்கி டக்குன்னு வாயில போட்டனா. என்னடா ஆமா
அது நாமைகளை விடுங்க, அது பஜ்ஜி தானே. ரொம்ப அல்பத்தனமா பண்ணுவான் சார் இவன். இவனா இருக்க மாட்டான், அறக்கவும் விட மாட்டான். யோ எல்லாத்தையும் அடுத்து 4 பேர் பங்கு பிரிச்சா என்ன உங்களுக்கு பிரச்சனை? சார் பிரச்சனை நாங்க இல்ல சார். நானும் ரெடி, துக்குறான இவனும் ரெடி, அவனும் ரெடி, இன்னொருத்தங்கிறான் அவன் தான் சார் பிரச்சனையே. யாரு அந்த தத்திரம் பிடிச்சவன்? பலார் கண்ணத்துல கொடுக்குறான், கூட்டு வாடா. அவன் எங்கன்னு தெரிஞ்சா கூட்டின்னு வருவேன், அவன் தான் இல்லையே. என்னையா பேசுற? ஒண்ணுமே புரியல நீ சொல்றது. எங்களுக்கும் புரியதான், எல்லாத்துக்கும் இவன் தான் விளக்க சொன்னான். இவனை கேட்டா நீ பிரச்சனைன்றான், உன்னை கேட்டா இன்னொருத்தன் பிரச்சனை. என்ன தானே செய்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? சார் அந்த 4வது ஆளுக்கு பங்கு போனோம், ஆனா அவன் இல்ல, அதனால தான் நாங்க அதை அறுக்கல. ஐயோ அந்த 4வது யாருதான்டா? ஒழுங்கா சொல்லுங்கடா, டென்ஷன் பண்ணாதீங்க. சார் 1995 அப்ப பார்த்தது சார் நான் அவனை. 95னா 30 வருஷம் ஆச்சையா? எங்க போனா? தொலைஞ்சிட்டானோ என்ன? சார் தொழில எங்க சின்னம்மாக்கும் அவருக்கும் சண்டை, அதனால அவங்க ஊர் விட்டு போயிட்டாங்க. ஐயோ டேய், இப்பயும் குழப்பீங்கடா. இப்ப எங்கன்னு வந்த அந்த சின்னம்மா? எங்க அப்பா வச்சுன்னு இருந்தா ஒரு சின்னம்மா, அந்த சின்னம்மாக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு தான் பங்கு இருக்கு. ஓஹோ, இந்த பட்ஜெட் திருட இன்னொரு பொம்பளை வச்சிருந்தானா? அது வயசு கோளாறு நடந்தது, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. பெரிய விஷயமா எடுத்துக்கூடாதுன்னா அப்ப எதுக்கு பங்கு கொடுக்க சொல்றா? நாலு பின்ன உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதனால தான். பிரச்சனை வரக்கூடாது, இத்தனை வருஷமா அச்சுன்னு தானே இருக்கிறான். இப்ப கூட ஒண்ணு இல்ல, அது 4வது பையன் வந்துட்டா கூட பங்கு பிரிச்சிடலாம். உனக்குதான்ப்பா 4வது பையன் வந்தா பங்கு பேசுவா, அவ்வளவுதானா? எஸ் டெஃபினெட்லி. கோபர், இவன் தான் 4வது பையன். ஆமா தானடா? ஆமா. மகனே என்னடா உப்பு போயிட்டு இருக்குதா? இவன் ஒப்பிட்ட மாதிரி நானும் ஒப்பிட்டேனா? டேய் உன்னை பத்தி பேசுறானா நீ கேளு, என்ன பத்தி அந்த இருக்கிறா? தம்பி என்ன இருந்தாலும் உனக்கு அவன் தம்பி, ஒழுங்கா பாக்க பேரனே பிரிங்க. சார் அந்த தொண்ணிக்கு பேர் தம்பிட்டீங்க. டேய் நீ என்ன கம்மியா இருக்க? நீ தொன்ன மாதிரி தான் இருக்கிற. சரி உங்க என்ன பண்றீங்க? டேய் எனக்கு 4 பழம், உனக்கு 4 பழம், முடிஞ்சா சொத்தி பிரிச்சு வாங்கிடலாம். சார் சார் நான் வாடகை கொடுத்துக்கிறேன் சார். மூஞ்சி பிச்சுக்கும், நானே வாடகை கொடுத்து தான் இருக்கிறேன். பழத்தோட நிறுத்திக்கு, இந்த சொத்துக்கத்தெல்லாம் ஃபுல்லா எனக்கு எழுதி வச்சிரு. எஸ் சார். சார் என்ன சார் குசு குசுன்னு பேசின்னு இருக்கீங்க? அவன் ஜாடி பார்த்தா எங்க தம்பி மாதிரி இல்லையே சார். ஏண்டா அந்த ஆளை பார்த்தா கூட உங்க அப்பா மாரி இல்ல, நாங்க ஏத்துக்கல, நீ இவனை தம்பி நான் ஏத்துக்க வேண்டியதான். டேய் தம்பியா, அவர் சொல்றது கரெக்ட் தான்டா, அப்பதான் பலாப்பழத்தை பிரிக்க முடியும். அப்ப எனக்கு ஒரு பங்கு, உனக்கு ஒரு பங்கு, இவனுக்கு ஒரு பங்கு, அவனுக்கு ஒரு பங்கு, கரெக்டா? கரெக்ட். அப்ப எனக்கு உனக்கு எங்க சின்னம்மா நடி சொத்து சேர்த்து வச்சுக்கிதான் பாரு போ. நெக்கலா பேசுற சார், எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். வந்த வழி இதுனாடா? ஆமா சார். வா இப்படியே போயிட்டா வா, என் கூட ஒண்ணு கொஞ்சம் போ, ரோடு வந்துடும். சார் இந்த வழி கேட்கல சார், வாரத்துக்கு வழி நான் கேட்டேன் சார். ஏய் முக்காவாசி வாழ்க்கை முடிஞ்சுட்டு இனிமேல் என்ன உனக்கு வாழ்றதுக்கு வழி? இதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க சார். நாய் அணையெல்லாம் இங்க பார்க்க முடியாது. தபார் உன் சின்ன புள்ள வந்துட்டான், நீ போய் நேரு. என்ன தவம் செய்தேனோ புரியவில்லையே, என்ன தவம் செய்தேனோ புரியவில்லையே. ஏம்பா பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டாங்களா, இங்க ஒரு பங்கு, அங்க ஒரு பங்கு, இங்க ஒரு பங்கு, இவனான ஒரு பங்கு. இந்த பங்கு ஸ்பெஷலா இருக்கணும்பா, பாத்துக்குங்க. சார் என்ன இருந்தாலும் அவன் எங்க சின்னம்மா பையன் தான், அது எப்படி ஸ்பெஷலா இருக்கும்? சின்னமா இருந்தாலும் பெரியமா இருந்தாலும் பங்கு தானா? என்னையா நீங்க பேசுறீங்க? சார் நீங்க பேசுறது சரியில்லை சார். இன்னைக்கு வந்து உனக்கு சரி பார்க்காம பிரிச்சு கொடுக்க முடியுமா? டேய் உனக்காக நான் பேசுகிறேன், நீ கம்முன்னு இருக்க. கேளுடா. ஏன் தர மாட்டேன் தரண்டா பேசுறா. எங்க அம்மா எங்க அக்கா சித்து எங்க பெரியம்மா எங்க அக்கா எல்லாரும் செல்வம் வம்புக்கு இப்பண்டா. நான் என்ன சொல்றேன், இது அம்மா சித்தா தாத்தா எல்லாரையும் இருக்குது. எப்படி சார் பர்ஃபார்மன்ஸா? வெங்காய பர்பன்ஸ் வர பின்னால. சார் இப்போ வந்து எல்லாம் பிரிச்சு விட்டீங்க, இப்போ நான் என்னென்ன சார் பண்ணணும் அது கிளியரா சொல்லுங்க சார். டேய் இவனுக்கு 2 பழம், இவனுக்கு 2 பழம், அவனுக்கு 2 பழம், மிச்சம் எல்லாத்தையும் ஜீப்ல ஏத்து. ஜீப்ல ஏத்தியா பைக்கு வச்சு தரீங்களா? பாகம்டா பாகம், சின்ன தம்பிக்கு தான் எல்லாமே. சின்ன தம்பி குடுக்குற மாதிரி தெரியலையா? ஆஹா இது ஒத்து வராது. என்னடா சொல்ற நீ? நானே சொல்லுச்சா, நீ போனா அதை அப்படியே பழுத்து கொட்டான். என்னப்பா சொல்ற? பின்ன 2 பழத்தை எடுத்து சொன்னா இல்ல உனக்கு வேற கூலி கொடுணுமா? எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆமா தம்பியா, பழலாம் இருக்கோனா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம். யோ அப்புறம் என்னத்துக்கு என்ன கூப்பிட்டீங்க? டைம் பாஸ் ஆகல அதனால கூப்பிட்டோம். டேய் என்னடா விளையாடுறீங்களா? எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க. அதெல்லாம் அப்படிதான். டேய் எல்ரா, டேய் வாடா. இன்னும் எல்லாம் போயிடறானுங்க சார் ஏன் பாகம்? டேய் இவன் பாகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டுமா? அது ஹவுஸ் ஓனர் கிட்ட தான் கேட்கணும், எங்க கிட்ட கேக்குறீங்க? ஹவுஸ் ஓனர் கிட்டயா? என்னடா சொல்றான்? என்ன சொல்றேன்னு தெரியல, இதெல்லாம் வாடகை கூடா. அடங்கொய்யால இது எல்லாமா? ஆமா சார், காமெடி கோசம் நம்மள கூப்பிட்டு விட்டுக்கிறாங்க. ஐயோ அப்ப காமெடி பீஸா நம்ம? காமெடி பீஸா? சே பலாப்பழம் போச்சே. பலாப்பழம். புடா 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 அவன புடா. ஏய் புடா போய் நில்றா. ஏய் ஏய் அடங்கொய்யால
இங்கேயே தங்கி இருந்துட்டு நைட்டு அர்த்தம் போயிட வேண்டியதான்.